திதி, யோகம், தருணம், ஆஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம். இன்றைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன், கேது இணைவு. இது என்ன பலன்களை தரும்? அதனால என்ன நன்மைகள், என்ன தீமைகள்? தீமைகளை சரி பண்ண என்ன பண்ணணும்? நன்மைகளை அதிகப்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அப்படின்றதை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக சுக்கிரன், கேது இணைவு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ராசியில் அதாவது மேஷ வீட்டில் இந்த 2 கிரகமும் நின்னால் சுக்கிரன், கேது இணைவு அப்படின்னு எடுத்துக்குவாங்க. நாடி ஜோதிடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, திரிகோண வீடுகளில் நின்றால் இணைவுன்னு எடுப்பாங்க. அப்ப மேஷத்துல சுக்கிரன், சிம்மத்தில் கேது. இது ஒரு இணைவா எடுத்துக்குவாங்க. அது பலன்களை தரும். ஆனால் மிக சரியாக அக்யூரேட்டான பலன்களை தருமா? அப்படின்னா அது கேள்விக்குறிதான். இணைவு அப்படிங்கிறது துல்லியமாக எப்படி பார்ப்பது என பார்க்கும்போது, திரிகோண நட்சத்திரங்களில் அல்லது ஒரே நட்சத்திரத்தில் இந்த 2 கிரகங்கள் இருக்கும்போது தான் நீங்க இணைவாவே எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு கேதுவின் அஸ்வினி, மகம், மூலம். 3 நட்சத்திரத்துல எந்த இடத்துல வேணாலும் சுக்கிரன், கேது இருந்தால் அது இணைவாக செயல்படும்னு எடுத்துக்கலாம். அல்லது ஒரே நட்சத்திரம் அஸ்வினியிலேயோ அல்லது மகத்திலேயோ அல்லது மூலத்திலேயோ 2 கிரகங்களும் சேர்ந்து இருப்பது. சுக்கிரன், கேது இருவரும் இணைஞ்சு நிற்பது. இதுதான் 100% இணைவு. சரி, இப்ப இந்த சுக்கிரன், கேது இணைவு நம்ம பயன்படுத்துற திதி, தீசூனி அதிபதிகள், நாமயோகத்திலிருந்து வரக்கூடிய யோகி, உபயோகி, அவயோகம், உப அவயோகம், கரணநாதன், முடக்கு தோஷம், வைநாசிக தோஷம், இதையெல்லாம் இணைத்து இந்த சுக்கிரன், கேது இணைவு பாசிட்டிவா வந்தாலும் சரி, நெகட்டிவாக வந்தாலும் சரி, இரண்டுமே திருமணத்திற்கு எதிராக வேலை பார்க்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. அது லக்னத்துக்கு எங்க இருந்தாலும் சரி. ஏன் அப்படின்னா, சுக்கிரன் கலஸ்தரக்காரகன். தன்னுடைய திருமண வாழ்க்கையை பற்றி தெரிவிக்க வைக்கக்கூடிய ஒரு கிரகம். ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும். அவர் இந்த ஞானக்காரகனுடன் போய் இணையும் போது, கேது பார்த்தீங்கன்னா, ஆன்மீகம், முக்தி நிலை, மீண்டும் பிறவா நிலை, இதை நோக்கி அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு கிரகம். இவருக்கும் இந்த திருமண வாழ்க்கை, செக்ஸு, குழந்தை பிறப்பு, அன்பு, பாசம், நேசம், இதெல்லாம் இந்த கேது பகவானுக்கு எப்பொழுதுமே பிடிக்காது. அதனால இந்த சுக்கிரன், கேது இணைவு யார் ஜாதகத்தில் நீங்க இருந்தாலும், உங்களுக்கு இருந்தாலும், திருமணத்துக்கு எதிரான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு சில ஜாதகங்கள்ல இந்த அமைப்புகள் இருந்தும் அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கும். திருமண வாழ்க்கையை நல்லாவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுடைய 5ஆம் பாவம், 7ஆம் பாவம் நல்ல பலமடைந்திருக்கும். சுக்கிரன், கேதுங்கிற இந்த 2 கிரகத்தை விட்டுட்டோம் அப்படின்னா மீதி 7 கிரகம் இருக்கு இல்லையா? அதுல பெரும்பாலான கிரகங்கள் திருமணத்துக்கு தன்னுடைய ஆதரவை தரும்போது, அந்த ஜாதகருடைய வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில பாதிப்புகள் என்பது ஏற்படுறதில்ல. ஆனால் இந்த சுக்கிரன், கேது இணைவு இருந்து பிற கிரகங்கள் 7 கிரகங்கள் திருமணத்துக்கு சாதகமான இல்லாத ஒரு நிலையில் ஜாதகம் அமைந்து விட்டால் கடுமையான பாதிப்புகள் ஏற்படுகிறது.
பிற கிரகங்கள் 7 கிரகங்கள் நல்லா இருந்து கூட சுக்கிரன் கேது இணைவு இருந்து அந்த தசை சுக்கிர தசையோ கேது தசையோ சுக்கிர புத்தியோ கேது புத்தியோ நடக்கும்போது பாதிப்புகள் நடப்பதை நம்ம வந்து கண்கூடாக வந்து நேரில் வந்து பார்க்க முடியும். அந்த தசை புத்திகள் வந்து அது வந்து விடாது. கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு பாதிப்பை வந்து கொடுத்துரும். இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து இந்த கேதுவை வந்து நீங்க வந்து வாழ்க்கையில எப்பொழுதுமே வந்து பலப்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி அமைப்பு இருப்பவர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லல. இந்த மாதிரி அமைப்பு இருப்பவர்கள் சுக்கிரன் கேது இணைவு இருப்பவர்கள் கேது பகவானுடைய பலத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடாது. அந்த எனர்ஜியை வந்து நீங்க வந்து அதிகம் ரிசீவ் பண்ணக்கூடாது. குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா கேதுக்கு உண்டான வழிபாட்டு முறைகள் அப்படின்னு எடுக்கும்போது கேது அப்படின்னா விநாயகர்னு எடுக்கலாம், ஆஞ்சநேயர் அப்படின்னு எடுக்கலாம், ஜீவ சமாதிகள் அப்படின்னு எடுக்கலாம், சன்னியாசிகள் அப்படின்னு எடுக்க முடியும் நம்மளால. இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க வந்து எக்காரணத்தை கொண்டு போகக்கூடாது. அப்படி நீங்க போயிட்டு அந்த எனர்ஜியை வந்து நீங்க ரிசீவ் பண்ணீங்க அப்படின்னா திருமண முயற்சிகள் இருப்பவர்களுக்கு தடை ஏற்படும். ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருந்தால் குழப்பங்கள் வந்து பந்த பாசங்கள் இல்லாத ஒரு நிலைக்கு போயிட்டு வெறுப்பு வந்து அது வந்து பிரிவை வந்து ஏற்படுத்திடும். முதல்ல அந்த மாதிரி வேலைகளை வந்து பார்க்கக்கூடாது நம்ம. சுக்கரன்ற கிரகம் உங்க ஜாதகத்துல பாசிட்டிவாக இருந்தால் ஒருவேளை அவர் வந்து யோகியாக உபயோகியாக கரணநாதனாக தீசுனியத்தால் விபரீத ராஜயோகம் அதே இடத்துல அந்த சுக்கரன் கேது இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு தன்மையில் சுக்கரன் இருந்தால் நீங்க வந்து சுக்கரனை வந்து பூஸ்ட் பண்ணலாம். எக்காரணத்தை கொண்டு சுக்கிரன் அவயோகம் உபாவயோகம் அப்படின்ற விஷயங்களில் வந்து வரக்கூடாது. அதாவது யோகமா யாருக்கு சுக்கிரன் வருவார் அப்படின்னு பார்க்கும்போது சௌபாகியம் வியாகாதம் சாத்தியன் அவயோகத்தில் பிறந்தவர்களுக்கு யோகியா வருவார். தைத்தொலை கரணத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் வந்து கர்ணநாதர வருவார். அதுவே வந்து திருதி வியதிபாதம் மகேந்திர நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் வந்து அவயோகமா வருவார். இந்த சுக்கிரன் அவயோகமாக வந்துவிட்டால் அதை வந்து நீங்க வந்து பூஸ்ட் பண்ணக்கூடாது. மாறாக அவர் வந்து யோகமாக உபயோகமாக கரணமாக திதி சூன்யத்தால் ஒரு விருதராஜ யோகம் அந்த மாதிரி நிலையெல்லாம் வந்தால் அவரை வந்து நீங்கள் வந்து பூஸ்ட் பண்ணிக்கலாம் தாராளமாக. அவரை நீங்கள் பூஸ்ட் பண்ணும்போது டேரெக்டாக நீங்கள் வந்து அஷ்டலட்சுமிகளுடைய வழிபாடுகள் வந்து எடுக்கலாம். லட்சுமி நாராயணன், லட்சுமி நரசிம்மர், லட்சுமி ஐயங்கிரிவர் இது மாதிரி வழிபாடுகளை நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்கும் போது இந்த சுக்கிரன் கேது இணைவால் வரக்கூடிய பாதிப்புகள் வந்து கட்டுப்பட ஆரம்பிக்கும். ஒருவேளை சுக்கிரனும் வந்து அவயோகமாக வந்துட்டாரு, தீசுனைத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு, முடக்கு தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு, இப்படிலாம் வந்துருச்சு அப்படின்னா அவரையும் நீங்கள் வந்து புஷ் பண்ணக்கூடாது. கேதுவை போல இவரையும் வந்து புஷ் பண்ணிக்க கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இணைவு எந்த நட்சத்திரத்தில் நின்று கொண்டிருக்கிறதோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகாரத்தை வந்து முதல்ல வந்து நீங்க பண்ணணும். நட்சத்திர கோவில்கள் 27 நட்சத்திர பரிகார கோவில்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனல்ல நம்ம ரோகிணி பீனா ஸ்ரீனிவாசன் ஒரு வீடியோ பதிவு வந்து போட்டிருக்காங்க. அதுல போய் பார்த்தீங்க அப்படின்னா 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பரிகார கோவில்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப அந்த ஸ்தலங்களுக்கு நீங்க போயிட்டு தோஷ நிவர்த்தியை வந்து செஞ்சுட்டு வரும்போது இந்த பாதிப்புகள் வந்து உங்களை விட்டு வந்து விலக ஆரம்பிக்கும். இது நீங்க வந்து சரியா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாண வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். திருமண வாழ்க்கையில குழப்பங்கள் பாதிப்புகள் நடந்திருப்பவர்களுக்கு பிரிவுகள் நடந்திருப்பவர்கள் கூட மீண்டும் இணையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி அரிய தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால்
நமது இந்த திதி, யோகம், கரணம், ஆஸ்ட்ரோ ஆன்லைன் டிவியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க விரும்பினால் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து 9384422298. இந்த நம்பரில் வந்து தொடர்பு கொள்ளலாம். அதே போல திதி, யோகம், கரணம் ஜோதிட முறையில் ஏகப்பட்ட வெரைட்டியான கிளாஸ் வந்து நடந்துட்டு தான் இருக்கு மாதந்தோறும். உதாரணத்துக்கு எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் பிரிக்கணும், தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கணும், கோச்சாரத்தை எப்படி இணைக்கணும், ஆயுள் கணிதம் எப்படி கணிக்கணும், திருமண பொருத்தம் இந்த மெத்தடில் எப்படி பார்க்கணும், சுப முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணணும், மருத்துவ ஜோதிடம் அப்படின்னு ஒரு தனி டாபிக் இருக்கு, மாந்தி வகுப்பு இருக்கு. இப்படி ஏராளமான வகுப்பு வந்து மாதந்தோறும் நடந்துட்டு தான் இருக்கு. எல்லாமே ரீசனபிள் ரேட்டு தான். 1200 எல்லாம் ஆல் கிளாஸஸ். இந்த கிளாஸும் வந்து பார்த்தீங்கன்னா 10 நாள் ஆன்லைன் கிளாஸு. நைட்டு 7 மணிலேருந்து 8 மணி வரை கூகுள் மீட்டில் வந்து நடக்கும். இதனுடைய ரேட் வந்து 1200. வகுப்பில் கலந்துக்க முடியலனாலும் வீடியோ அன்னன்னைக்கு உங்களுக்கு வந்துடும். வீடியோ பார்த்துடலாம். டவுட்ஸ் எதாவது இருந்தால் என்கிட்ட கால் பண்ணி கேட்கலாம். சீனியர் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். அந்த மாதிரி சலுகைகளும் உண்டு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து சரியாக பயன்படுத்திக்கோங்க. அனைவருக்கும் சௌபாக்கிய நல்வாழ்த்துக்கள். நன்றி.